ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பால் பாயசம் தாங்க. பேனை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாங்க. அதே பேன்ல 1 கப்பு சேமியாவை சேர்த்து பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்க, அதே நெய் இருக்கு பாருங்க, அதுலயே பொன்னிறமா வந்தவொடனே அதுவும் எடுத்துக்கலாங்க. இப்ப 1/4 கப்பு ஜவ்வரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில ஊற போட்டு வச்சிருந்தேங்க. அப்ப சூடான தண்ணியில ஜவ்வரிசியை சேர்த்து ஜவ்வரிசி நல்லா வேகணுங்க. பாருங்க, இது போல கலந்து கொடுங்க. வெந்த பிறகு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கீங்க. அதுல 1/4 லிட்டர் திக்கான பாலை அதுல சேர்த்துக்கோங்க. பாக்கி 1/4 லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. பால் சேர்த்த பிறகு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்ப சேமியா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சேமியா நல்லா வேகணுங்க. வெந்த பிறகு 1 கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாங்க. ஒயிட் சுகர் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்ப பாக்கி இருக்க 1/4 லிட்டர் பாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து கொடுங்க. இப்ப 4 ஏலக்காய பொடிச்சு வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வருத்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த புத்தாண்டுக்கு நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.